சரியா? சரி, வேற ஏதாவது இந்த பாக்குறவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவைய பியல் உரையல் வீடியோ கட் பண்ணாங்க எடுங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, சவுகார் கட்டி ஏமாத்திருக்காங்க பாருங்க. எப்படியா ஏமாண்டு இப்படி ஏமாந்தமா அக்கா வாங்க, அக்கா வாங்கக்கா, அக்கா வாங்க. நீங்க உங்களோட அம்மா அம்மா இவங்கன்னு வாங்க, பக்கத்துல வாங்க, சந்திப்போம். சரியா? சரி, தேங்க்ஸ் வைஷா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் இளைஞர் விவசாய திட்டம் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். இங்கே ஒரு அம்மம்மா அங்கவீனமுற்று தனியை கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு முதற்கட்டமாக ஒரு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். கையில் என்ன அணு காசோட அப்படி நிற்கிறீங்க, எடுத்த உடனே வீடியோ இன்ட்ரடக்ஷன்ல என்ற நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஏன்னா இதுவரை நாங்கள் எடுத்த உடனே காசை கையில் வச்சு போகல. அம்மாவோட போய் சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். அம்மா நிறைய வீடியோங்களை பேசியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரண்டு தெரியல, ஒரு சிலவங்க வந்திருந்தாங்களாம், ஒரு சில யூடியூபர் அம்மா வீடியோ எடுத்து போயிருந்தாங்களாம். அம்மாவை காசு கொடுக்கலையாம், கொடுத்த காசை வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. இதை கதைக்கிறது இல்லையா என்ற மாதிரி நான் ஜோதிச்சு கொண்டிருந்தேன். சரி, உண்மையை சொல்ல தானே வேணும். சரி, நாங்கள் அம்மாவோட போக போகிறோம். அம்மா பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆரம்பத்தில். பிறகு அம்மம்மாவோட மகள், அவங்க அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடியே இருக்காங்க 2 மகள். அதில் ஒரு மகள் இல்லை, ஒரு மகள் பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த அக்காவோடையும் நம்ம பேசிக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி அம்மம்மாவை போய் சந்திப்போம். இதான் அம்மம்மாவோட வீடு. இங்கே பாருங்க, அம்மம்மாவோட வளவெல்லாம். ஆனால் தனியே தான் ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கா அம்மம்மா. அந்த கொட்டில் கூட ஏதோ ஒரு நிறுவனத்தால் ஒரு நபரால் அடித்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அப்படி போய் அம்மம்மாவோட பேசுவோம். அந்த அக்கா அக்கா எங்களுடைய அக்கா, நீங்களும் வாங்க என்ற அக்கா அந்த வீடியோவில் வாரது கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. வீடியோவில் காட்டல, ஆனால் சில தகவல்களை அக்காட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க அப்படியே போவோம். அம்மா கிட்ட சொன்ன ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, தம்பி காசை கையில தந்தா தான் நான் பேசுவேன், அடுத்த கட்ட உதவிக்கு நான் எதிர்பார்ப்பேன், காசு இல்லாம நான் கதைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னா, நிறைய தடவை நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம அம்மாவோட போய் நம்ம பேசுவோம், என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருக்காவோ, சுகமா இருக்காவா, என்ன செய்யறாங்கன்ட்டு. அம்மா கடுமையா நல்லா பேசுறாங்க. அம்மம்மா, அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். நாங்க கதை இது பிரச்சனை இதை பிடிச்சதாம், இதை பிடிச்சதா, இதை கையில பிடிச்சதாமா விளங்கும். சரி, அம்மாவோட பேர் என்ன? என் பேர் தங்கம்மா. தங்கம்மா, என்னன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இதுவரைக்கும் நீ உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வீடியோ எடுத்து போனேன், உதவி செய்யலன்னு தான் சொன்னீங்க. ஓம் எந்த உதவியும் செய்யலை. இங்கே வந்தவி எனக்கு வீடியோ பண்ணி எனக்கு அரசாங்கத்தால் சிஆர் போட்டு காசு அது இல்லை. கியூஆர் கோட் காசு அது இல்லை. என்னன்னு சொன்னா, அம்மா நாங்க வீடியோ எடுக்க வந்ததுக்கு பிறகு திரும்ப பயப்படுறது காரணம்டா, தம்பி நீங்க வீடியோ எடுக்க வேணாம், நீங்க வீடியோ எடுத்து போய் நீங்க அரசாங்கத்துல கொடுக்க போறீங்க, அரசாங்கத்துல கொடுத்த உடனே எங்களுக்கு பாரு அந்த கியூஆர் கோட்ல காசு எல்லாம் வெட்டி போட்டுருவாங்க, அங்க வீண முற்ற காசு எல்லாம் நாங்க எடுக்கிறேன், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அம்மா நினைச்ச அம்மாவோட ஒரு யோசனை என்னன்னு சொன்னா, நாங்க அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கின்றோம், நாம அம்மாவோட தகவல்களை சேகரிச்சுட்டு போய் அம்மா கடந்த கியூஆர் காசு எல்லாம் பெற்றதுக்காக தான் வந்திருக்கின்றதான் அம்மாவோட ஒரு அந்த நோக்கம். சில உத்தியோகஸ்தர் மாதிரி அப்படித்தானே, இப்ப சில தகவலை எடுத்து போயிட்டு அந்த சில சலுகைகளை நிப்பாட்டுவாங்க. அப்படி நாம நினைச்சுக்காவே நம்ம அப்படிதான் நினைச்சுக்கான். என்கிட்ட வார வருமானம் போட்டு போட்டான், இன்றைக்கு இழுத்து போட்டு தந்து போட்டு போவீங்க 10,000 ரூபாய் காசு. நாளைக்கு அடுத்த மாதம் எனக்கு என்ன கதி, நான் கிளினிக் போகணும் மாதம் நாங்கள் அப்படிதான் வந்தனாங்க, போய் சொல்லாத வந்தனாங்க. அப்படிதான் தண்ணி நான் நிறைய பேர் கூட்டினேன். அப்படியே ஒரு டீச்சர் என்னம்மா. சரி, உங்களுக்கு இப்போ ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? கண்ணிஞ்சா போகுதான் காசுல. ஓ, எனக்கு யானதிக்கு இந்த கையேலா இந்த காலையிலா இந்த பிஜிஆர் இல்லை, எனக்கு கெண்டிங்க இல்லை, நான் இருக்கேன் பழைய இதில் வெள்ளா வழி ஏற்றி பிள்ளாரு வரல எனக்கு. மற்றது இப்போ வாராக்கள் எனக்கு 5 ரூபா காய்ச்சல் தூடு போய் அப்படி போய் அந்த எனக்கு காசு மாதம் மாதம் வராது என்னங்கிற
மாசம் இப்ப அரசாங்கத்தால தாரவங்க தரத்தானே நாங்க என்ன சொன்னா நம்முடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா மாதிரிதான் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்தா அனுப்புறாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் கொடுக்க சொல்லி நிறைய பேர் குடிக்காங்க, கணக்கு பேர் கண்ணால் வந்து கனகாலம் கொடுக்க. ஓ நாங்க இப்படியே கொடுக்கோம் நாங்க. சரியாமாம்மா இப்ப என்ன சொன்ன உங்களை பாக்குறாரு, உங்களுக்கு என்ன வருத்தம்? எனக்கு யான் அடிச்சமா, எனக்கு யான் அடிச்சு காலி ஏடா நான் இருக்கேன் வீட்டில் இந்த கோட்டிலுக்கு இருக்கேன். எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு முள் அடிச்சு அந்த முள்ளையில பராமரிக்கணும். நீங்கள் கொஞ்சம் காசு கொண்டு வந்து போனேன் அந்த பிள்ளைக்கு ஒரு ஊட்ட கட்டி இல்லை ஒரு கடையை கட்டி அதை பார்க்கணுமா. எனக்கு ஒரு உதவியும் இல்லை. நான் தனியை தாண்டி கிடந்த ஃபுல்லாக அந்த பரிசையும் ஆக்குறேன். குளிச்சு ஆக்குறேன். கக்கூசிக்கு கழுவுறா கக்கூசி போடுறேன். நான் ரெண்டு கக்கூசிக்கு போடுறேன். அந்த ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவுறேன், குளிச்சு ஆக்குறேன், சாப்பாடு கொண்டு தரேன். இல்லை அந்த ஃபுல்லாண்டி. உங்களுக்கு என்னம்மா சாப்பாடு இருக்கும்? உங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கி தரணும்? வாங்கி தரேன்டா. இன்னைக்கு இப்போ நம்ம இன்னைக்கு சாப்பாடு நான் இப்போ ஜோறு உண்டேன் நான். இல்லை இப்போ இல்லைம்மா, உங்களுக்கு நாங்கள் வேண்டி தந்து விட்டு போனா நீங்கள் வச்சிருந்து சாப்பிடுவீங்க. நீ உங்களுக்கு என்ன வேண்டி தரணும்? நான் இந்த மாப்பை கட்டி ஜாமான் சீனி கை கட்டி அங்கே இந்த ஜீவியா போட்டல் ஜாமான் முதல்ல ஜீவா போட்டல் வரேன். சீனி ஜாமான் நம்ம என்னதான் சாப்பிடுவோம். நான் வச்சுருந்து யானை வருது அடிக்கடி வருதா. யானை வந்து அதை வளர்ச்சி லைட்டு போடுறேன், புள்ளைய சத்தம் போடுறேன், வேலைகள் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்ன. இப்போ என்னென்னம்மா இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க? எனக்கு நான் தனியாக தான் கிடக்குறேன். எனக்கு அந்த புள்ள வந்து முடியத்துக்கு வந்து பாசை கூட்டுறேன், லைட்டு போடுறேன், முடியத்துக்கு நூக்குறேன். முடிய வருவாங்க தேத்தண்ணி ஒன்று சாவைக்கு யானை சேர்த்து போய் கண்டேன் தெரியும். அதுக்குள்ள அப்படி என் வாழ்க்கை ஓடி கொண்டிருக்கு. உங்களுக்கு இரவையில் தனியாக படுக்கக்கூட பயம் இல்லையாம்மா? என்னக்குமா என்னம்மா யோசி நான் படுக்கிற பயந்து நான் படுக்கிறேன். நான் உடம்பு லைட்டு ஒரு உடம்பு 2-3 உடம்பு வெட்டாக்கி உடம்பு இந்த போலீஸில் போய் மூட்டை சாமான பெஞ்சிக்கு வந்து படுக்கிறேன் நான். என்ன மற்ற என்ன சொன்னாமா உங்களுக்கு கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியும். அறிஞ்சு தான் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு தம்பி வந்து எங்களை கூட்டி வந்து அறிஞ்சு. இப்போ மற்றது உங்களோட முன் வீட்டில் இருக்கிற உங்களோட மகள் தாமமா உங்களுக்கு உதவி செய்யட்டாமன்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு உதவி செய்ய வரக்குள்ள நீங்க ஏன் எங்களை உதவி செய்ய தேவையில்லை தேவையில்லை நான் என்ன அதுக்கு முன்ன வந்து பிடிச்சிட்டு போயிருந்தேன் ஆக்கள் உதவி செய்கிறேன் சும்மா செஞ்சு நான் கதைச்சி உள்ளார்ந்தேன் ஆக்கள் என்னடா உதவி நடக்கல எனக்கு. அதுல இருந்தா ஐயா நான் வேணாண்டி என்ன நீங்க இதோட எத்தனை வந்து வைத்தங்க நீங்க என்னம்மா நகராமான். அப்போ உங்களுக்கு எத்தனை நேரம் வந்து போய்க்காங்க உதவி தாரம்னு சொல்லி? 4 நேரம் வந்துக்காங்க. 4 நேரம் வந்து நான் கூட ஒரு கட்டி சென்னை கேட்டேன் பிடிச்சிட்டு போனவங்க. ஒருக்கா 80 போயிட்டு இருந்தாங்க, ஒருக்கா 500 இருந்தாங்க, ஒருக்கா 1000 இருந்தாங்க. இப்படி செய்துட்டு போனாங்க. அவங்க மரம் திருப்பி வரல, எனக்கு ஒன்றும் நடக்கல. சரி குளராங்கம்மா என்னோட சொன்ன உண்மையில பாருங்க, அம்மம்மாவுக்கு வந்து 2-3 தடவைக்கு மேலே வந்து உதவி செய்கிறா சொல்லி ஏமாற்றி வீடியோவில் எடுத்து போய்க்காங்க. ஆனால் எந்த விதமான உதவி செய்யலை. ஒரு சில ஆக்களை நம்ம வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ எல்லாரையும் வந்து அப்படித்தான் தப்பாக நினைப்பாங்க. அதான ஒரு காரணம். என்ன சொன்னோம் அப்படி ஒன்று யோசிக்காங்க அம்மம்மா. சரி நாங்கள் உங்களுக்கு முதற்கட்டமாக சின்ன ஒரு உதவியை செய்துட்டு போகிறோம். கண்டிப்பாக அடுத்த கட்டமாக பார்க்குறவங்க உதவி செய்வாங்க. நாங்கள் அப்படி இது வரைக்கும் செய்யலை. சரியாமம்மா? ஒரு சில ஆக்களுக்காக வேண்டிய எல்லாரும் இன்னைக்கு அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் மனம் மறந்தக்கூடாது. சரியாமம்மா? என்னம்மா என்ன சரி குளறாங்க. சரியா? சரி நான் இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சாரம் பாருங்க எவ்வளோ இருக்கேண்டு. பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்கேண்டு. எவ்வளோ ஒன்று தெரியாதா? அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். 5000 இருக்கு. சரி 5000 வச்சு கொள்ளுங்க. இந்த 5000 ரூபாயே உங்களுக்கு ஏதாவது சாமான் வாங்கி தரணும். சரியா? நான் பண்ணுறேன். நீங்க ஒரு செலவழிச்சு போடுறீங்க. நீங்க செலவழிக்க மாட்டேன். நீங்க யாரையும் கூட போடல. நான் ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். நான் சட்டை வேண்டாம். நான் சட்டை பண்ணணுமா? சோட்டி வந்து வேண்டாம். சோட்டி வந்து வாங்கிட்டு வாங்கணுமா? 2000 2000 வேணுமா? அப்போ என்ன காசு தந்துட்டு போக முடியும். பத்தையும் முழுதையும் தரப்புறேன். நான் இதுக்கு சாம பண்ண நான் கொண்டு போக மாட்டேன்ப்பா. அம்மாவாக்கா சரி காசு அடிக்கிட்டு போறான். மிச்சம் கமிஷன் எடுக்க போறான்னு இல்ல இதுக்கு இந்த 3000 சாம பண்ணி தாரணி. இப்போ மாப்படியெல்லாம் கட்டலுவா? மாப்படி தேயிலை தோல் சீனி பட்டர்லாம் கடல கட்டலாமா? கேட்டாங்க இந்த புள்ளைய காட்டி கொண்டு விட்டு யாரும் பிள்ளைல நாங்கள் இனியும் கூட பிள்ளைல. அதுதான் நாங்கள் வேண்டி தாருமே.
சரியா? சரி, வேற ஏதாவது இந்த பாக்குறவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவைய பியல் உரையல் வீடியோ கட் பண்ணாங்க எடுங்க. என்ன சொன்னா பாருங்க, சவுகாரி கட்டி ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்க. எப்படியா ஏமாந்து இப்படி ஏமாந்தேன். அக்கா இங்க வாங்க. அக்கா இங்க வாங்கக்கா. அக்கா இங்க வாங்க. நீங்க உங்களோட அம்மா இவங்கன்னு இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. சரியா? அக்கா வந்து இந்த முகம் காட்டுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. நீங்க படத்துல ரெண்டு பேசிக்க, உங்களோட முகம் தெரியாது. சரியா? இந்த மைக்கை கொஞ்சம் பிடிக்கி, அப்படி பிடிக்கிறீங்க. சரி, என்னன்னு சொன்னா இப்ப அம்மம்மா வந்து நிறைய பேர் ஏமாத்தி போய் ஆறுன்ற எங்களுக்கு தெரியல. நாலஞ்சு இடத்துல வந்து காசை காட்டி வீடியோ எடுத்து போயிருக்காங்க. அதுல இருந்தா அம்மா அப்பா பயப்படுறாங்க. பாருங்க, அந்த நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்ப விட இந்த காட்சி கொண்டு நிற்கும் போது என்ன 10,000 தான் முடிஞ்ச காசை கொண்டு போய் பாக்குறேன். நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நம்மளுடைய உறவுகளை தான் சொன்னேன். அதாவது இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறேன் நம்மளோட புலம்பெயர்ந்த உறவுகளுக்காக தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினா. பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? அம்மம்மா என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முடுக்கத்தானே ஒன்று பார்த்து ஆமாம்மா. பாருங்க, அவங்களோட அந்த இந்த வயசுல அவங்களோட அந்த மனநிலை மாறிக்கின்னு பாருங்க. உண்மையிலே அந்த வீடியோவில் கட் பண்ண அப்படியே போடுவேன். அம்மா பார்க்குறவங்களுக்கு அப்படி விளங்க எங்களுக்கு தெரியல. பக்கத்தில் வந்து அம்மாவோட மகள் நின்று கொண்டு இருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்க இப்ப அம்மாவுக்கு வந்து எத்தனை மகள்? நான் ரெண்டாவது. இந்த வீடியோ எடுத்து போறதால ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? இல்ல, அவங்ககிட்ட இப்ப நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறானே, அதுக்காண்டி இப்ப நீங்க வந்திருக்க யூடியூபாளராக வீடியோ எடுக்க நாங்க உதவி செய்ய வந்தீங்க. அம்மா உதவி செய்ய வந்தீங்க மக்கா. சின்ன வீடியோ எடுத்து போடுறதால கூட உறவுகள் யாராவது பார்த்துட்டு இல்லாத வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி ஏதாவது அங்க நான் இப்படி யூடியூப்ல எடுக்கல. இப்ப காசு என்ன ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதுக்குள்ள பிரச்சனை இல்லை. இல்ல, அப்ப உங்களுக்கு உதவி இல்லாம தான் இருந்த நீங்க. இல்ல என்னன்னு சொன்னா இப்ப அம்மாவுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும்டா, என்ன உதவி செய்யணும்? அடுத்த கட்டமா பாக்குறவங்க பார்த்துட்டு அவருக்கு உதவி செய்ய முன் வந்தாங்கண்டா என்ன எப்படி உதவி செய்யணும்? அவங்களுக்கு என்னன்னா இப்ப இதுல ஒரு கடன் இருக்கு, இந்த கட்டுப்பட்ட மாதிரி கருவாசி மட்டத்துல. இப்ப அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கடையை போட்டு கொடுத்தா இருந்து இருப்பா, நாங்க சாமான் எடுத்து கொண்டு கொடுத்தாலும் இருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்க ஒத்துழைப்பு வழங்க இருந்து பாப்பாங்கன்னு சொல்றாரு. அம்மா இப்ப அம்மம்மா வந்து நீ வயசு போயிட்டு இப்ப இவருக்கு வந்து கடை போட்டு இப்ப உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இல்ல, இனி நீங்க தான் இப்ப வந்து ஒரு வயசு பண்ண காலத்துல பாக்கணும் மக்களா இருந்து. நாங்க இப்ப அவங்க நாங்க அங்குளிக்கு ஆக்குறது வந்து எல்லா வேலையும் நாங்க பார்க்கோம். சரி, ஓகே. அடுத்த கட்டமா அம்மம்மா அந்த மருத்துவ செலவுக்கு ஏதாவது உதவி கிடைச்சாக்கா கொண்டு தரோம். இப்ப நாங்க போய் சொல்லி ஏமாத்தக்கூடாதுன்னு கடை போட்டு தருவோம் அப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா இப்ப வயசு பண்ண காலத்துல அம்மம்மாவுக்கு வந்து கடை போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்க்கும்போது எனக்கு விளங்குது. அவள் தனியாக இருந்து போய் நடக்கிறதையே இப்போ கடுமையாக சிரமப்படுறாவோ இப்படி சாமானை விற்கிறதுக்கும் சாமான் இதே இருக்கும். அதுக்கு வயசு பண்ண காலத்தில் அவருக்கு வந்து ஒரு வருமானம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற மக்களே பார்த்துக்கொள்ளலாம் தானே? என்ன நான் சொல்கிற பிள்ளையாக்கா? சரி சரி. சவுகார கட்டிட்டு சவுகாரன் ரெண்டு வெளியே எடுப்பேன் மேலே லைவோ கொஞ்சம் இருங்க. கொப்பிரியா நீங்க என்னென்ன வேணும்? சவுகார கட்டி என்ன சவுகாரம்? லைவோ டெட்டோலா எத்தனை? ரெண்டு வண்டி லைவோ, ரெண்டு வண்டி டெட்டோல ரெண்டு லைவோ கொஞ்சம் இருங்க வாங்க. லைவோவில் எத்தனை? ரெண்டா? ரெண்டு. சீனி தைலத்தூள் இருங்க வார சீனி தேயில வேற என்ன? ரிங்ஷோனே ரிங்ஷோ. அடுத்து மா ஜீவா பீவா என்னமா? பீவாமா? பீவா அங்கராக்கா பதிலா உங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்க அவ என்னன்னு தெரியாம மக்கள் தாரதை சாப்பிடுறது குடிச்சிருக்கீங்க. சரி, அங்கர் மாவா? அங்கர். சரி, வேற அவ்வளவுதானே? போங்க நான் வரேன்.
இப்போ சொன்ன இதை பார்த்தா இது காணாதே இந்த காட்சி 3000 ரூபாய்க்கு வாங்கலாமா? அதில் 2000 காசு தாங்கலாமா? இல்லை நான் அது போதும் எனக்கு நாளைக்கு நான் இருக்கலாம் உனக்கு தெரியுமா? அப்புறம் இந்த சாமா அப்படி வாங்குறேன் 3000 வாங்கலாமா? அங்கர்மா அப்படி வாங்கணும் இருக்கு அங்கர் வாங்கணும் ரிங்ஸோ தேயிலை சீனி அது நான் வேண்டுற காணும் மிச்சம் வரும். மிச்சம் வருமா? சரி நாங்கள் அப்போ 3000 ரூபாய்க்கு என்னவா வருதா வாங்கி தருவோமா? சரியா பட்டர் வைக்கல தானே இல்லையா? காசு மிஞ்சி நான் வேண்டாம் பட்டர் இல்லை பிஸ்கெட்டு உப்பு பிஸ்கெட்டு. ஓ அது உப்பு வைக்கலாமா? சரி இன்னொரு 1000 ரூபா காசு நாங்கள் மிஞ்சி நான் கொண்டு தருவேன். இல்லைப்பா இல்லை அது இருக்கட்டும். கொண்டு வந்து தருவேன் தானே இப்போ மிஞ்சி நீ கொண்டு வேண்டிட்டு வாங்க அது காணும். தானே ஓ மிஞ்சி நமக்கு எப்படி இருந்து மிச்ச காய் வரும் மிச்ச காசு வருன்னு வரும். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த உதவியை செய்தது ஜெர்மனில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் அங்கிள். அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அங்கிள். என்று சொன்ன உண்மையில் கஷ்டப்படுறவங்களை பார்த்து இந்த உதவியை வழங்க சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் வந்து இவர்களுக்கு கூட கஷ்டம்தான். அம்மம்மா வந்து தனிமையில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா வயசு போன காலத்தில். அப்போ அவர்களுக்கான இந்த ஒரு மருத்துவ செலவுக்காகவும் ஒரு சாப்பாடு செலவுக்காகவும் இந்த உதவியை வழங்கியிருந்தோம். அந்த வகையில் நன்றி அண்ணா. மென்மேலும் அம்மம்மாக்கான உதவி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அம்மம்மா இந்த உதவியை செய்த ஆரண்டு சொன்னா ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஜெர்மன் தெரியுமா வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிற ராஜேஸ்வரன் என்ற ஒரு அண்ணா அங்கிள் தான் உதவி செஞ்சவங்க. அவர் அந்த உதவி செய்தவருக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நன்றி. நன்றியா? வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவரு எனக்கு இந்த உதவி செய்தார் நன்றியப்பா. அவரு கோடி கோடி நன்றி. உங்களை ஆரண்டே தெரியாம அவர் உதவி செஞ்சிருக்காரு. உதவி செய்திருக்காரு. அவர் தெரியாம உதவி செய்தார். யோர்மை சேர்ந்தவர் என்ன தெரியும் அவருக்கு. அவர் இவ்வளவு உதவி செய்தார். நன்றி மகன். வேற என்ன? ராஜேஸ்வரன் மகன். எனக்கு மேலும் மேலும் இந்த உதவி செய்யணும் மகன். எனக்கு வயது 72 மகன். 52 நான் பிறந்தேன். சரியாம்மா குளராதீங்க. ஒரு மாதிரி பீரஜா வச்சுட்டாரு. வீரஜாக மாட்டேன் முன்னாள் போராளியா? சரியாம்மா. சரி நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க குளராதீங்க சரியா? நாங்களும் இனி உங்களுக்கு ஒரு மகன் தான் சரியா? சரியாம்மா? கண்டிப்பா அடுத்த கட்டமான உதவியும் பார்த்துருக்கிறேன். அந்த அங்கிள் வந்து உங்களுக்கு செய்வார் ஏதாவது சாப்பாடு செலவுக்காக இருந்து விட்டாது சரியா? இல்ல உங்களை பார்த்து இருக்கிறேன். உதவி செய்தாரு ஜெர்மன்ல செய்தாரு ராஜேஸ்வரன் அங்கிள். அவர் உங்களுக்கு அடுத்த கட்டமா செய்வாருன்னு நாங்க நம்புறோம் சரியாம்மா? ஓ அப்ப நாங்க போயிட்டு நாங்க இந்த சாமான வேண்டிட்டு வரோம். பக்கத்துல கடைக்கு தானே அப்ப வேண்டி கொண்டு தந்து ஓட்டு நாங்க போறோம் சரியா? ஒரு நடந்து காட்டுங்க பாப்போம். நீங்க அப்படி இருக்கீங்களே அம்மம்மாவுக்கு இனித்தானாக்கா பயம் விட்டு போகும். இப்ப நீ உதவி செய்ய வருவான் வாரம் வச்சு உதவி செய்வாங்கண்டு என்ன என்ன இது இப்ப தனியே தானே அம்மா நடந்து வந்தோம். என்ன நம்ம வந்து அவ ஒத்துழைப்பு வழங்குறதை விட தனியே இருந்த அவ இப்படிதான்ன்றது நம்ம காட்டுத்தானே வேணும். அப்ப தனியா வந்து இப்ப நடந்துலாம் போவீங்களா எல்லா இடமும்? சரி இல்லப்பா. அப்ப நான் ககுச்சிக்கு போற இடம் தான் மூத்திரம் போறதுக்கு இடம் தான். வெட்டக்கிற முடியாது மரம் ஓட்டவில் ஏறுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அங்கே நின்று போறேன்டா ஏறுற இடம் தான். அதுக்கு முக்கியமான இல்லை. ஒரு வருஷம் ஊரில் இருக்கிறான். மரம் உள்தாச்சி மரம் என்ன கொண்டு போறேங்க ஆஸ்பத்திரி. இந்த கையும் காலையும் இந்த காலையும் கையும் இதுக்கு இல்லர் பூட்டிருக்கு. இல்லர் பூட்டிருக்கு 1.75 மட்டக்கிழமை ஆஸ்பத்திரி. சரியாம்மா சரி நீங்க உள்ளுக்குள்ள இருங்க. நாங்க இதுக்கு இந்த உங்களுக்கு தேவையான நீங்க சொன்ன எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரோம் சரியா? கடையில வணக்கம் வணக்கம். அங்க ரவுண்ட் 1050 அண்ணா. ஆமா
ஒரு அங்கர் தாங்க ஒரு ஒரு பட்டி தாங்க ஒவ்வொரு யாரும் டெட்டால் சோப் 2 லைவோ 2 லைபோ 2 சீனி 1 கிலோ சொன்னா இருக்கிற அந்த 3000 ரூபாய்க்கு தான் எல்லாத்தையும் பிரிச்சு வாங்க நம்மம்மா வந்து நம்ம காலையில் காசு தரல அரை கிலோ பிஸ்கெட் பாக்கெட் உண்டு 420 ரூபாய் 11 பாக்கெட் சேவ் எக்ஸ்ட்ரஸ் சரியா 3000 வந்தது ஆமாம் சரிண்ணா அம்மம்மாவுக்கான அந்த பொருட்கள்லாம் வேண்டியாச்சு அண்ணாட கடையில் 3010 ரூபா சரி போ அண்ணோட பேர் என்ன சொன்னீங்க யுவராசா யுவராஜா ஓகே சரி நாங்கள் சரி நன்றி அண்ணா நன்றி தேங்க்யூ போயிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் சரியா சரி தேங்க்ஸ் பை ஓகே இந்த அம்மாவுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வேண்டியாச்சு கொண்டு கொடுத்துட்டு இப்படியே போவோம் நம்மளும் வாங்கியாச்சு வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் என்னோட சின்ன உண்மையில் வந்து அம்மாவுக்கு உதவி செய்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கு அம்மாவோட பேசினது ஒரு 100-150 பேரோட பேசின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளே அம்மா நான் வேண்டியாச்சு அங்கே டெட்டால் லைவ் ஷாப்பெல்லாம் வேண்டியது நல்லா குளிக்கணும் நல்லா சாப்பிடணும் என்ன பாரம்மா அக்கா அங்கே போய் தூரட்டா ஒன்று அக்கா வந்து பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க சரியாக்கா நாங்கள் போய் தூரட்டா ஒன்று உதவி செய்தது உங்களுக்கு இந்த சந்தோஷமா ரொம்ப நன்றியா உதவி செய்ததுக்கு என்னென்னு சொன்னால் இந்த உதவியை வந்து ஜெர்மனில் கூடிய ராஜேஸ்வரன் நாங்கள்லாம் செய்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறீங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் இந்த உதவி செய்ததுக்காக ரொம்ப நன்றி சரி ஓகேக்கா நாங்கள் போயிட்டு வரோம் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக உதவி கிடைச்சா கொண்டு தரோம் அம்மாவோட வந்து பேசினது எங்களுக்கு ஒரு டயர்ட் ஆகிடுது இவ்வளோ நேரம் வந்து எப்படியும் 2 மணி தேவை 3 மணி தேவைக்கு மேலே ஃபுல்லாக வந்து அம்மாவோட கதைச்சி கடவுள் எங்களாலையும் இல்லை அம்மம்மாவோட மக்களாலையும் இல்லை எல்லாரும் வந்து ஃபுல்லாக எல்லாரும் பாடும் சரி என்னம்மா ஏமாத்தி போட்டாங்க ஏமாத்தினோடைய எனக்கு வெறுத்துத்தனம் என்ன மாதிரி கலைக்கணும் பேசணும் என்னத்துக்கு நமக்கு சாகரனாவுக்கு இன்னும் என்னத்துக்கு நமக்கு முக்கியமான வேலை வேடானி போய் என்ன வரைஞ்சி போட்டாங்க அதுக்காக நான் 7ஆம் தேதி மறத்துனேன் இப்போ சந்தோஷம் தானே இப்போ சந்தோஷம் ஆமாப்பா நாங்கள் வாரோம்மா போயிட்டு வாமா சரியாம்மா வாரோம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உதவியை செய்த அந்த ராஜேஸ்வரன் அங்களுக்கு மறுபடியும் நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒரு வீடியோ நல்ல ஒரு வீடியோ வந்து நாங்கள் நம்புகிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்